ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவல் லட்டு வெல்லம் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நீங்கள் 200 கிராம், அதாவது 1 கப் போல் அவல் எடுத்துக்கோங்க. 3/4 கப் போல் பாகு வெல்லம், 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு நெய், ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் எடுத்துக்கோங்க. அவல் வந்து கட்டி அவலாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து மீடியம் சைஸ் அவலாகவும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் விட்டு அதை வந்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். அவல் வந்து நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து வறுத்து எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வந்து அவல் பொரியுதான்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம அதாவது வறுத்து எடுத்த பிறகு அதை வந்து நம்ம நசுக்கி பார்த்தோன்னா அது வந்து உடையணும், அந்த அளவுக்கு அது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் எப்படி நசுக்குனிங்கன்னா நல்லா புரியுது பாருங்கள். இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பையும் திராட்சையும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் இதுக்கு வந்து பாகு வெல்லம் யூஸ் பண்ணி உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த பாகு வெல்லம் வந்து ஆர்கானிக், அதனால் நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து கல்லோ மண்ணோ இருக்காது. சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க வெல்லத்தில் உங்களுக்கு மண் கல் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு பால் தெளித்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி நெய் எக்ஸ்ட்ரா போட்டு உருண்டை பிடிக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நெய் விட்டு நம்ம தேங்காய் துருவலையும் போட்டு அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நாங்கள் வந்து வச்சுருக்க வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணி அடுப்பை அணைச்சிடலாம். அந்த சூட்டுக்கே அது வந்து நல்லா இலகி வரும். அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து அது ஆறிட்டு இருக்கு. நம்ம வந்து அவலை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த வெல்லம் தேங்காய் கலவையையும் நம்ம வந்து ஒரு சுற்று மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இது வந்து நல்ல பாகு வெல்லமாக இருந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அந்த அவலில் வந்து முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துட்டு பொடிச்சு நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம் தேங்காய், அந்த கலவையையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்னா நீங்கள் இந்த டைம் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்ல சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். நல்லா பிசைஞ்சிங்களா உங்களுக்கு வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சுவையான அவல் லட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தா, முதல்ல வந்து நம்ம அவல் வறுக்கிறது வந்து மொத்தமாக போட்டு வறுத்தோன்னா சம்டைம்ஸ் அவல் எல்லாம் நல்லா பொரியாது. அதனால் நீங்கள் நிறையா இருந்ததுன்னா பேட்சாக போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொன்று, வெல்லம் நம்ம யூஸ் பண்ணுற வெல்லம் வந்து கரெக்டாக இல்லைன்னா மண் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் பால் தெளித்து நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கணும், அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும். நல்ல வெல்லமாக இருந்தால் இதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி ரெசிபி தான். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.